மமதங்மேயின்னே தூங்கெனிக்குதிரு மமதங்மேயின்னே தூங்கெனிக்குதிரு மமதங்மேயின்னே தூங்கெனிக்குதிரு. அடைச்சி இந்த டைம் பார்த்து முன்னாடி வந்து கலாய்க்க முடியலைன்ற ஒரு கவலை இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ கலாய்ச்சே ஆகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். விஐபி 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 அதுவும் எப்படி தெரிஞ்சிருக்காது இல்லையா என்ன பேசினாங்கன்னு. 3வது வீடு, நான் வந்து இப்போ இருக்கிறது 3வது வீடு மாறி இருக்கிறேன். விஐபி, அதாவது விஐபி வீட்டில் கூட பிரச்சனை இருக்க தான் செய்யுது இல்லையா. விஐபி வீடு அனுப்பி வச்சிருக்கிறாங்க மேடம் ஏஜென்ட்டால். அதுக்கப்புறமா விஐபி வீட்லேயும் பிரச்சனை. முதலாவது விஐபி வீடு பிரச்சனை, 2வது விஐபி வீடு பிரச்சனை, கடைசியாக 3வது வீடு தான் சரியாகி இருக்குது. நடிப்பு பத்தலை. அட கொஞ்சம் ஆக்டிங் பண்ணக்கூடிய ஆக்களாக பார்த்து போடுங்களேண்டா. பேசுகிறதுக்கே தடு மாறுதுங்க. ஒழுங்காக கொஞ்சம் ஆக்டிங் பண்ணக்கூடிய ஆக்களாக கொஞ்சம் இந்தியாவில் இருந்து சரி நடிகர்களை இறக்குங்கப்பா. ப்ரொஃபஷனலான நடிகர்களை இலங்கையில் இல்லைன்னா. ஏன் இலங்கையில் நடிகர் இல்லை? செம்மையாக நடிக்கக்கூடிய ஆக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக குளோரஸ் குடித்தது அப்பா வேறு லெவல் நடிப்பு. நான் இந்த யூடியூப் சேனலை விட்டுட்டு அவங்கள வச்சு படமே எடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம நாட்டில் இருக்காங்கப்பா பல நடிகர் நடிகைகள். இந்த மாதிரி நடிகர் நடிகைகள் எல்லாம் வச்சு எடுங்க படத்தை. இந்த மாதிரி புள்ள பூச்சிங்களெல்லாம் வச்சு எடுக்காமல் பேசக்கூட தெரியுதில்ல, திக்குதுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஏஜெண்டுகளுக்கு வால் பிடிக்கிறது, இந்த ஏஜெண்டுகள் சொல்கிறத நம்பி வீடியோ போடுறது, அதுக்கப்புறமா அழுது புலம்பிக்கிட்டு வர்றது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் விஐபி கடைகளுக்கும் விஐபி வீடுகளுக்கும் போனவங்க நிறைய பேர் அழுது புலம்பி கஷ்டப்பட்டு சின்னாபின்னமாகி போய் இருக்கிறாங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக பங்காளிகளுக்கு வந்து என்ன செய்வாங்களாம், ஏஜென்ட்டிலேருந்து திருப்பி அந்த வீட்டிலேருந்து ஏஜென்ட்டுக்கு வந்தால் அவங்கள பங்காளிகளுக்கு விற்றுருவாங்களாம். எப்படி மிரட்டல். பங்காளிகளுக்கு அது அந்த வேறு மாதிரி ஒரு வசனத்தில் சொல்கிறாங்க, கொடுத்துருவோம் அப்படின்னு. முன்னாடி உள்ளதை நீங்களே சேர்த்துக்கோங்க, கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பங்காளிகளுக்கு. உனக்கு இனிமேல் அப்படித்தான் சம்பளம் கிடைக்கும், அப்படித்தான் நீ தொழில் செய்யணும் அப்படின்னு. இப்போ ஏஜென்ட்டுகள்லாம் இந்த மாதிரி கேவலமான பேச்சு பேசி அந்த மாதிரி கேவலமாக மிரட்டக்கூடிய நிலைமைக்கு இறங்கிட்டாங்கன்னா அப்போ நாட்டிலேருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு என்ன? ஏற்கனவே பீரோ கட்டுறதுல கூட சுரண்டுறானுங்க. ஆனால் தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு பீரோவுக்கு போனால் ஒரு வாரம் கழித்து தான் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர், 1 வாரம் கழித்து 2 வாரம் கழித்து இல்லையா பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட தொழிலாளர் செத்து மண்ணாகின பிறகு தான் கம்ப்ளைண்ட் வந்து சேருது. அதுக்கப்புறம் அதே கம்ப்ளைண்ட் லெட்டரோடு சேர்த்து அவங்களுடைய பாடியையும் சேர்த்து திருப்பி நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழல். இப்போ ரீசெண்டாக அப்படித்தானே நடந்துச்சு அந்த தம்மிகா குறை அப்படின்ற அம்மாவுக்கு சவுதி அரேபியாவில். விஐபி வீடு அப்படின்னு நாட்டிலிருந்து பல ஏஜென்ட்டுகள் தொடர்ந்துமே ஏமாற்றி இந்த மாதிரி தொழிலாளர்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்தே ஆகணும். அரசாங்கம் எடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக நாங்களும் இந்த மாதிரியான ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளை பற்றியும் வெளியிட்டு கொண்டே இருப்போம். இது இப்போ தில்கி மிஸ் அப்படின்ற ஒரு மிஸ்ஸுக்கு ஆதரவாக தான் இந்த 2 செம்புகளும் இறங்கி இருக்குது. லலினி சச்சித்ரா ஏஜென்ட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் கும்பல். முதல்ல இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் எப்படி பேசுகிறது அப்படின்னு. நல்லா ப்ரொஃபஷனலாக பேசணும். இப்படி நோஞ்சான் மாதிரி என்ன சாப்பாடு கொடுக்கலையா விஐபி வீட்டில்? விஐபி வீடு தானே, நல்லா சாப்பிட்ருப்பீங்களே, வயிறு முட்டை மூக்கு முட்டை, நல்லா பேசணும் தெம்பா. ஏஜென்ட்டுக்கிட்ட சொல்லி சரி, இல்லைன்னா பூஸ்ட் வாங்கி கொடுங்க, ரெட்புல் வாங்கி கொடுங்க, அப்புறம் தெம்பா பேசலாம். ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் முட்டாள்தனமாக நம்பி ஏமாந்து வரப்போகிறாங்க இல்லையா அந்த ஏஜென்ட்டால். அதனால் தயவு செய்து இந்த ஏஜென்ட்டுகளுக்கு மட்டும், இந்த மாதிரி இந்த விஐபி ஏஜென்ட்டுகளுக்கு தயவு செய்து கொடை பிடிக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தையை நம்பி இன்னும் நிறைய பேர் வந்து ஏமாற போகிறாங்க. அதுக்குள்ளே இதோடைய அதை தான் நான் ஆரம்பத்திலேயே போட்டேன். என்ன 3வது வீடு மாறிருக்காங்களாம். ஜெனுவினான ஏஜென்ட் போனது தான். நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதே விஐபி வீடு தான். போன அந்த வீட்டில் நீங்கள் வருஷக்கணக்கில் வரவே மாட்டீங்க. கடைசியில் வந்து 3 வீடு மாறிட்டாங்களாம் விஐபி வீடு.
தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ரொம்ப கவனம். ஒவ்வொரு ஏஜென்ட்டுகளும் இந்த மாதிரி தான், சப்புகளும் இந்த மாதிரி தான். உங்களுக்கு அங்கேருந்து அழகாக மெழுகு பூசி அனுப்புவாங்க. இங்கே வந்து சூட்டுக்கு உருகும் போது தான் தெரியும் உண்மை என்ன அப்படின்றது. அதனால் தயவு செய்து யாருமே இந்த மாதிரியான முட்டாள்தனமான செயல்பாடுகள் செய்யாதீங்க. வீடும் நல்லா இருக்கா, 2 வருஷம் வந்த ஒரே வீட்டிலேயே 2 வருஷம் இருந்துட்டு நாட்டுக்கு போகிறீங்களா, அப்போ சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு. வந்து 1 மாதத்துலேயே 3 வீடு, அதுக்குள்ளே நல்ல வீடா. මගේ නම අංජු. මම කුවේට් රටට ආවේ ලලන චකිත්‍රා ආයතනයෙන්. දැනට මාස 4ක් වෙනවා මේ රටට ඇවිල්ලා. මගෙත් එක්කම මගේ යාළුවා නිලන්තිත් මේ රටට ආවා. ඇවිල්ලා මාස 4ක් වෙනවා. දැන් ඉන්නේ අපි දෙන්න එක ගෙදරක. කියන්නේ අපේ ආයතනයේට මඩපහර වගේක් එල්ල වෙනවා කියලා අපිට ආරංචියක් ලැබුණා මේ පවනි මිස්ගෙන්. ඇත්තටම මම ආවෙත් පවනි මිස් හරහා TikTok එකෙන් අඳුරගෙන. හැබැයි අපි මේ රටට ඇවිල්ලා මම දැන් මේ ඉන්නේ 3 වෙනි ගෙදර. ඒ වුණාට කවදාවත් පවනි මිස් අපි ගැන හොයලා බැලුවේ නැහැ. මොකද එයා මගේ සබ්. ඒ වුණාට කියන්නේ මම එයාට මැසේජ් එකක් දැම්මත් එයා රිප්ලයි එකක්වත් නැහැ. ඒ වුණාට දිල්කි මිස් ඉන්නවා නේද? එයා මාරම හොඳයි. හැම දෙයක්ම හොයලා බලනවා අපි ගැන. ඔව් දිල්කි මිස් දිල්කි අක්කා කියන්නේ මගේ හොඳම මගේ යාළුවා තමයි මට අඳුරලා දුන්නේ. එයා හොයලා බලලා ගෙවල් හොඳ ගෙවල් වලට දානවා. මේ ගෙදරට දෙයියනේ කියලා අපි දෙන්න වැටෙනා. එනවාට අපි දෙන්න අවුරුදු දෙක මෙතන ඉන්නවා. මොකද ගේ හොඳයි, කට්ටියත් හොඳයි. එනවාට සතුටක් තියෙන ප්‍රශ්නයක් නැහැ. එකතැනම අපි දෙන්නම වෙන ගෙදරක වැඩ කරා ගියේ ගෙවල් වල ප්‍රශ්න ගොඩයි. ඉතින් අපි ගෙන ඔෆිස් එකේ හොයලා බැලුවෙත් නැහැ ගොඩක්. මෙයා දිල්කි අක්කා නම් මං ගෙන ගොඩක් හොයලා බැලුවා. අම්මගෙන් කතා කරන කොටත් හොයලා බැලුවා. බොරු කියන්න ඕනේ නැහැ. හොඳයි. ඒජන්සි. ඇත්තටම ඔය පවනි මිස් ගෙනියන් මඩපහාර ඇත්තටම ආයතනයට විරුද්ධව යා කරන්නේ. ඒ වුණාට ලලිත චිත්‍ර ආයතනය ඇත්තටම ගොඩක් හොඳයි. අපි දැන් මේ ඒජන්සිය ඇවිල්ලා මේ කෝටස් එකේ ඉන්නවා. ඒත් එයාලා හැමදාම අපිට කතා කරලා අපිට ගෙයක් හොයලා දෙනවා. ගෙයල් හොයලා දෙන්න එයාලා උත්සාහ කරනවා. ඇත්තටම දැන් අපි දෙන්න හොඳ ගෙදරකට වැටිලා ඉන්නවා. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. ඔය පවනි කියන මිස්ස විශ්වාස කරලා කිසිම කෙනෙක් රටේ ඉන්න එපා. මොකද එයා අපි ගැන හොයන්නේ නැහැ. විශ්වාසයෙන් කියන්නේ අපි දෙන්නම එයාව හඳුනාගෙන තමයි මේ රටට ආවේ. ඒ වුණාට අපි දෙන්න ගැන එයා බැලුවෙම නැහැ. දිල්කි මිසුයි මැඩමුයි දෙන්න එකතු වෙලා තමයි අපි දෙන්න ගැන හොඳටම හොයලා බැලලා දැන් හොඳ ගෙදරකට දාලා දීලා තියෙනවා. ඇත්තටම මේ ගෙදර ගොඩක් හොඳයි. දිල්කි මිසුත් මැඩමුයි දෙන්නම ගොඩක් හොඳයි.